எதையாவது ஒண்ணு பண்ணி அதை சர்ச்சையாக்கி மக்களோட நிம்மதியை கெடுக்கிறதுல இவருக்கு என்னதான் சந்தோஷமோ தெரியல. இவருக்கு வரலாறும் தெரியல, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வும் புரியல. கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியை தொடங்கி வைக்க பிரதமர் மோடி கடந்த 19ஆம் தேதி சென்னைக்கு வந்தார்ல. அப்ப அவரை வரவேற்க பாஜகவினர் ஆட்களை அழைச்சிட்டு வந்ததுல தகராறு ஏற்பட்டதா சொல்லப்படுது. அதாவது பணத்தை பிரிச்சு கொடுக்கறதுல ஏற்பட்ட தகராறு. ஓ, இது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, காசு கொடுத்து கூட்டிட்டு வந்த கூட்டம். ஒரு பெண்ணை வீடு புகுந்து அடிச்சிருக்காங்களா, அதுவும் பணத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லி. ரொம்ப கேவலமா இருக்குங்க. பாஜக மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி, அவரது கார் ஓட்டுநர் ஸ்ரீதர், மகளிர் அணி நிர்வாகி நிவேதா மற்றும் கஸ்தூரி உள்ளிட்டோர் மேல கோட்டுப்புறம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. சரியா போச்சு, ஆல் சப்ளைக்கு பண சப்ளை, பண சப்ளைல அடிதடி. ராமர் கோயில் கட்டிட்டதால மக்கள் அனைவரும் மோடி பின்னால போயிடுவாங்கன்றது தவறான கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு கோயில் கட்டினா எல்லாமே அவர் பக்கம் போயிடுவாங்க என்பது தவறான கருத்து. அசாம் மாநில முதலமைச்சரே நேரடியா பேசி ராகுல் அவர்கள் மேல வழக்கு பதிவு பண்ண சொல்லியிருக்காரு. இதுக்கு காங்கிரஸ் கட்சியோட அமைப்பு பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து பேசியிருக்காரு. காங்கிரஸ் பார்ட்டி or ராகுல் காந்தி ji will not be scared by all this type of. நம்ம ராகுல் அவர்களும் செம்மையா பதிலடி கொடுத்திருக்காரு. मीडिया देखोगे, टीवी देखोगे, टीवी के पीछे चीफ मिनिस्टर. அதாகப்பட்டது மகாஜனங்களே. எங்க செல்போன்லயே இப்ப எல்லாம் விதவிதமா போட்டோ எடுத்துக்கறாங்க. நீங்க எதுக்கு ஸ்டுடியோ கூட்டிட்டு வந்திருக்கீங்க? செல்லக்குட்டி, ஒரு செல்போன் காணாம போச்சுன்னா இல்ல ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நாம எடுத்த போட்டோ எல்லாமே போயிடும். ஆனா ஸ்டுடியோல எடுத்த போட்டோ காலாகாலத்துக்கும் அப்படியே இருக்கும். கரெக்டா சொன்னீங்க சார். எங்களை மாதிரி ஸ்டுடியோக்காரங்களுடைய வயித்துல பாலை வாத்தீங்க. பதிலுக்கு நீங்களும் ஆஃபர் கொடுத்து எங்களை சந்தோஷப்படுத்துங்க சார். இன்னைக்கு தைப்பூசம் இல்லையா? தைப்பூசத்துக்கு ஆஃபரா? ஏன்பா, நியூ இயர் பொங்கலுக்கெல்லாம் ஆஃபர் கொடுக்குறீங்க, இந்துக்கள் பண்டிகை தைப்பூசத்துக்கு ஆஃபர் கொடுக்க மாட்டீங்களா? ஏங்க என்னங்க நீங்க போட்டோ ஸ்டுடியோல வந்து பாலிடிக்ஸ் பண்றீங்க? நாடு போற போக்கு அப்படி மேடம். அதனாலதான் போட்டோ ஸ்டுடியோக்குள்ள வந்து கூட மத அரசியல பேச வச்சிருச்சு. பாஜக காரங்க தான் கடவுள் பக்தியை வச்சு பொழப்பு நடத்துறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன செல்லம் பிரச்சனை, பாஜகவுக்கு உள்ளதான் பயங்கர பிரச்சனை. வழக்கமா பாஜகவால தானே பிரச்சனை வரும். இப்ப என்ன பாஜகவுக்குள்ளேயே பிரச்சனைன்னு சொல்றீங்க? அதான் ஆமா தம்பி. கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியை தொடங்கி வைக்க பிரதமர் மோடி கடந்த 19ஆம் தேதி சென்னைக்கு வந்தார்ல. அப்ப அவரை வரவேற்க பாஜகவினர் ஆட்களை அழைச்சிட்டு வந்ததுல தகராறு ஏற்பட்டதா சொல்லப்படுது. அதாவது பணத்தை பிரிச்சு கொடுக்கறதுல ஏற்பட்ட தகராறு. ஓ, இது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, காசு கொடுத்து கூட்டிட்டு வந்த கூட்டம். தம்பி, லாஜிக் இல்லாம பேசாத. தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு தானா கூட்டம் சேருமா? அது தெரிஞ்ச விஷயம் தாங்க. இப்ப விஷயத்தை சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? இந்த விஷயம் எப்படி வெளியே வந்துச்சு? கோட்டுப்புறம் காவல் நிலையத்துல அதே பகுதியைச் சேர்ந்த தேவி என்ற பெண்மணி புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகார்ல தான் இந்த டீடைல் எல்லாமே இருக்கு. பாஜக காரங்க மேல பாலியல் ரீதியா ஏற்கனவே பல புகார்கள் எழுந்திருக்கு. அந்த ஹனி டிராப்ஸ் அப்படின்ற வார்த்தை ஃபேமஸ் ஆனதே அண்ணாமலைஜி வந்ததுக்கு அப்புறம் தான். இப்ப இந்த புகார்ல என்ன சொல்லியிருக்காங்க? அது ஹனி டிராப், இது மணி டிராப். புரியலையா? பணத்துக்காக அடிச்சுக்கிறாங்கப்பா. அந்த புகார்ல தேவி என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்றேன், கேட்டுக்க. என் தங்கை ஆண்டாள் பாஜகவில் நிர்வாகியாக உள்ளார். பிரதமர் சென்னை வந்தபோது கோட்டுப்புறம் சித்ரா நகரிலிருந்து ஆட்களை அழைத்து வருவது சம்பந்தமாக என் தங்கைக்கும் நிவேதா என்பவருக்கும் பிரச்சனை இருந்தது. இந்நிலையில் கடந்த 21ஆம் தேதி இரவு நான் என் தங்கை வீட்டில் இருந்தபோது பாஜக பிரமுகர் அமர் பிரசாத் ரெட்டியின் கார் ஓட்டுநராக வேலை செய்து வரும் பாஜகவை சேர்ந்த ஸ்ரீதர், நிவேதா, கஸ்தூரி மற்றும் அடையாளம் தெரியாத மேலும் 3 பேர் அங்கு வந்து பணம் வாங்கி வந்து விட்டாய், அதில் எங்களுக்கு பங்கு கொடு என்று கேட்டு அடித்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பந்தப்பட்டவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு பெண்ணை வீடு புகுந்து அடிச்சிருக்காங்களா, அதுவும் பணத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லி. ரொம்ப கேவலமா இருக்குங்க. ஏற்கனவே அமர் பிரசாத் ரெட்டி மேல சட்டவிரோதமா பேனர் வச்ச புகார்ல வழக்கு பதிவு பண்ணப்பட்டுச்சு. இப்ப அவர் மேல எதுவும் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? பாஜக மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி, அவரது கார் ஓட்டுநர் ஸ்ரீதர், மகளிர் அணி நிர்வாகி நிவேதா மற்றும் கஸ்தூரி உள்ளிட்டோர் மேல கோட்டுப்புறம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், அத்துமீறி நுழைந்து தாக்குதல், காயப்படுத்துதல் போன்ற 8 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல அமர் பிரசாத் ரெட்டியின் கார் ஓட்டுநர்
ஸ்ரீதர் கைது செய்யப்பட்டிருப்பதா கூட செய்தி வந்திருக்கு. சரியா போச்சு. ஆள் சப்ளைக்கு பண சப்ளைல அடிதடி. அண்ணாமலைஜி தலைமையில தமிழ்நாட்டு பாஜக ரொம்ப நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஆளு அடுத்த கட்சிக்காரங்க என்ன பண்றாங்கன்னு துப்பு தொலைக்கிட்டு இருக்காரு. நல்லா தொலைக்கினாரு துப்பு. அதிமுக ஃபைல்ஸ் என்ன ஆச்சுங்க அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டதுக்கு பத்திரிகையாளர் நீங்க ஏன் அதை செய்யலன்னு எதிர்கேள்வி கேட்டு நைஸா நழுவி இருக்காரு. எலெக்ஷன் வருதுல, நழுவல், பதுங்கல், பக்தி, பாசம்னு எல்லாம் பிச்சுக்கிட்டு வரும். பக்தியை வச்சு அவங்க தேர்தல்ல அறுவடை பண்ணிக்கலாம்னு பாக்குறாங்க. அதுக்கெல்லாம் மக்கள் வாய்ப்பு கொடுக்கவே மாட்டாங்க. அட, நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ராமர் கோயில் பத்தி கரெக்டான மேட்டர் பேசியிருக்காரு பாத்தீங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு கால்வலி இருக்கிறதுனால தான் ராமர் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு சொன்னாரு. ஆனா இதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தவழ்ந்து போனா கால்வலி வரதானே செய்யும் அப்படின்னு சமய கலாச்சிருந்தாரு. ஏங்க, அது இப்ப உண்மையை பேசியிருக்காரு. ராமர் கோயில் கட்டிட்டதால மக்கள் அனைவரும் மோடி பின்னால போயிடுவாங்கன்றது தவறான கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரவர்களுக்கு பிரியப்பட்ட மாதிரி கடவுளை பிரார்த்தனை செய்யறாரு. அதுக்காக ஒரு கோயில் கட்டினா எல்லாமே அவர் பக்கம் போயிடுவாங்க என்பது தவறான கருத்து. செல்லக்குட்டி, பாஜகவோட நினைப்பு பொழப்ப கெடுக்க போகுது. தனக்கு அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக ராமர் பெயரை அவங்க உச்சரிப்பாங்க. ஆனா ராமர் பெயரையே கடைசி வரைக்கும் உச்சரித்து கொண்டிருந்த காந்தியடிகளை கொன்றவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப என்னடானா நம்ம ஆளுநர் ரவி மகாத்மா காந்தியை சிறுமப்படுத்துற வேலையில இறங்கி இருக்காரு. ஆளுநர் RN ரவி அண்ணாமலைஜியை ஓவர்டேக் பண்ணிட்டு பாஜக இருக்கிற பாலிசியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் பேசுற யார் பெருசா எடுத்துப்பா. எதையாவது ஒண்ணு பண்ணி அதை சர்ச்சையாக்கி மக்களோட நிம்மதியை கெடுக்கிறதுல இவருக்கு என்னதான் சந்தோஷமோ தெரியல. இவருக்கு வரலாறும் தெரியல, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வும் புரியல. ஆங்கிலேயர்களிடம் நாம் சுதந்திரம் பெறுவதற்கு காந்தியின் போராட்டம் பலனளிக்கவில்லை. நாம் சுதந்திரம் பெற்றதற்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் காரணம்னு காழ்ப்புணர்ச்சியோட பேசியிருக்காரு. சுபாஷ் சந்திர போஸை புகழ்ந்து பேசுறதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா மகாத்மா காந்தியை சிறுமப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். இதை கண்டிச்சுதான் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. RN ரவியோட உருவ பொம்மை எரிப்பு போன்ற சம்பவங்களும் நடந்திருக்கு. எதையாவது ஒண்ணு பண்ணி அதை சர்ச்சையாக்கி மக்களோட நிம்மதியை கெடுக்கிறதுல இவருக்கு என்னதான் சந்தோஷமோ தெரியல. இவருக்கு வரலாறும் தெரியல, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வும் புரியல. கரெக்டா சொன்னீங்க. இந்த சம்பவத்தை கண்டிச்சு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி அவர்கள் அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. தமிழக ஆளுநராக RN ரவி பொறுப்பேற்றது முதற்கொண்டு வரலாற்று திரிபுவாதங்களை செய்வதோடு தமிழக மக்களோட நலன்களுக்கும் விரோதமாகவும் தமிழ் கலாச்சாரத்தை சிறுமைப்படுத்துற வகையிலையும் தொடர்ந்து செயல்பட்டு வராரு. இந்நிலையில நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட 127வது பிறந்த நாள் விழாவை ஆளுநர் மாளிகையில கொண்டாடுற போர்வையில தேசத்தோட தந்தை மகாத்மா காந்திய கொச்சைப்படுத்துற வகையில கருத்துக்களை கூறியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாண்டி செல்லக்குட்டி, நானும் அந்த அறிக்கையை படிச்சேன். மகாத்மா காந்திக்கும் சுபாஷ் சந்திரபோஸுக்கும் எத்தகைய உறவு இருந்தது என்பதை RN ரவி போன்றோர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. 1938 ஹரிபுராவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் இளமை துடிப்புடன் செயல்பட்டு வந்த சுபாஷ் சந்திர போஸை தலைவராக நியமிக்க பரிந்துரை செய்தவர்தான் காந்தியடிகள். அதே போல 1939 திரிபுரியில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுபாஷ் சந்திர போஸ் கருத்து வேறுபாடு காரணமாக காங்கிரஸை விட்டு வெளியேறியதோடு இந்தியாவை விட்டு வெளியேறி ஆயுதம் ஏந்திய போராட்ட முறையை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களை எதிர்த்து போர் தொடங்கிய போது சிங்கப்பூர் வானொலியில் மகாத்மா காந்தியின் வாழ்த்துக்களை கோருகிற வகையில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பேசும்போது, தேசப்பிதாவே எங்களை வாழ்த்துங்கள், இன்ப துன்பங்களிலும் வெற்றி தோல்விகளிலும் நான் உங்களுடன் இருப்பேன், இந்தியா விடுதலை அடைவதற்கு எங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் மனமுவந்து அளிப்போம் என்று அவர் பேசிய உணர்ச்சிமிகு உரை இந்தியா எங்கும் எதிரொலித்தது. அப்போது அவர்கள் பயன்படுத்திய கொடி என்பது காங்கிரஸ் மகாசபை ஏற்றுக்கொண்ட கைராட்டை சின்னம் பொறித்த மூவர்ண கொடிதான் என்பதை அரைவேக்காடு RN ரவி அறிந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. அரைவேக்காடு ஆளுநர் RN ரவி அட்டகாசமான அடமொழி கொடுத்திருக்காரு. ஆமாங்க, அவர் இன்னும் சூப்பரா சொல்லியிருக்காரு. மகாத்மா காந்தியோட அணுகுமுறை மூலமா தான் இந்தியா விடுதலை பெற்றது. ஆனா இந்திய விடுதலை போராட்டத்துல கடுகளவும் பங்கு வகிக்காத, ஒரு துரும்ப கூட போடாத
பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களோட கைப்பாவைகளாக இருந்தவர்கள் தான் RSS இந்து மகாசபை வழிவந்த பாரதிய ஜனதா கட்சியினர். சுதந்திரம் பெற்று ஆகஸ்ட் 15, 1947 மற்றும் ஜனவரி 27, 1950க்கு பிறகு ஜனவரி 26, 2022 வரை 52 ஆண்டுகள் நாகபுரியில உள்ள RSS தலைமை அலுவலகத்துல தேசிய கொடியை ஏற்றுவதற்கு மறுத்த தேசபக்தியே இல்லாத ஒரு பாசிச இயக்கம் தான் பாஜக என்ற கரைபடிந்த வரலாற எந்த சக்தியாலும் தொடைக்க முடியாது அப்படின்னு செம்மையா பதிவு பண்ணியிருக்காரு. வர 27ஆம் தேதி சென்னையில ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டமும் தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்களில் போராட்டங்களும் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடக்க இருக்கிறதாகவும் அறிவிப்பு வெளியாயிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியை கொந்தளிக்க வைக்கிற மாதிரி பல சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒண்ணுதான் ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் மேல அசாம் அரசாங்கம் போட்டிருக்கிற வழக்கு பதிவு. அமைதியான முறையில பாத யாத்திரை மேற்கொண்டு வர ராகுல் காந்தி அவர்களுக்கு கோயிலுக்குள்ள நுழைய தடை விதிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு நகரத்துக்குள்ள நுழையவும் தடை விதிச்சாங்க. இப்ப என்னடானா அசாம் மாநில முதலமைச்சரே நேரடியா பேசி ராகுல் அவர்கள் மேல வழக்கு பதிவு பண்ண சொல்லியிருக்காரு. இதுக்கு காங்கிரஸ் கட்சியோட அமைப்பு பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து பேசியிருக்காரு. A chief minister is asking the Director General of Police to take case against Rahul Gandhi like people. Whether it is Rahul Gandhi or any political leader, if chief minister is directly asking the Director General of Police to took FIR against such and such a leader. That's what happened in this strike. This type of intimidation tactics is not going to succeed. Congress party or Rahul Gandhi ji will not be scared by all this type of. நம்ம ராகுல் அவர்களும் செம்மையா பதிலடி கொடுத்திருக்காரு. அசாம்ல பேசின அவரு இன்னும் 25 வழக்குகள் வேண்டுமானாலும் பதிந்து கொள்ளுங்கள், ஆனால் இத்தகைய மிரட்டல்கள் வழியாக பாஜக RSS ஒருபோதும் என்னை பணிய வைக்க முடியாது. மிகவும் ஊழல் மிக்க முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவர் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கையிலேயே உங்கள் நிலத்தை அபகரித்திருப்பார். நீங்கள் காண்டாமிருகங்களை பார்க்க காசிரங்கா தேசிய பூங்காவிற்கு போகும்போது அங்கும் முதல்வருக்கு நிலம் இருப்பதை பார்க்கலாம். நீங்கள் எப்போது தொலைக்காட்சியை பார்த்தாலும் அதில் ஹிமந்தா பிஸ்வா தான் தோன்றுவார். அவர் விருப்பப்படியே ஊடகங்கள் செயல்பட முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. अब आप वहाँ पे काजीरंगा जाओगे, राइनो देखने जाओगे, पता लगेगा चीफ मिनिस्टर की पूरी वहाँ पे जमीन. शाम को पान खाओगे, पता लगेगा भैया चीफ मिनिस्टर का पान है. मीडिया देखोगे, टीवी देखोगे, टीवी के पीछे चीफ मिनिस्टर. நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா ராகுல் காந்தி கைது செய்யப்படுவார் அப்படின்னு அசாம் முதலமைச்சர் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறதா ஒரு காமெடி நடந்திருக்கு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா நடக்க போற மாற்றங்களை தாங்கிக்க முடியாம பாஜக காரங்க தனக்குத்தானே பேசிக்கிட்டு சந்தோஷப்பட்டிருக்காங்க போல. அப்படிதான் எனக்கும் தோணுது. எங்க இன்னொரு முக்கியமான விஷயம், நடிகர் விஜய் தன்னோட மக்கள் இயக்க நிர்வாகிகள் கூட இன்னைக்கு ஆலோசனை நடத்தியிருக்காரு. கவனிச்சிங்களா? நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவாரு அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியான ஒரு விஷயம். ஆனா நாடாளுமன்ற தேர்தலுக்கே வருவாரா அப்படின்றதுதான் தெரியல. தம்பி, இது ஒரு ஜனநாயக நாடு. யார் வேணாலும் எப்ப வேணாலும் அரசியல்ல இறங்கலாம், நீச்சல் அடிக்கலாம், கரை சேரலாம். சரிங்க, நீங்க எப்ப கரை சேர போறீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. எத்தனை போட்டோ எடுக்கணும்? தம்பி, என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஒரு டீயை கூட 1/2 குடிச்சு சிக்கனம் பண்ற ஆளு நானு. அதனால நீ ஒரு போட்டோ எடுக்கிற காசுல எங்க 2 பேரையும் போட்டோ எடுத்து பாதி பாதி அமௌண்ட்டும் வாங்கிக்கணும். டீல 1/2 போடலாம், போட்டோ பிரிண்ட்ல எப்படி 1/2 போடுறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எல்லாத்துலயுமே எனக்கு 1/2 தான். அப்படியா சார்? நாளைக்கு என் வீட்டை காலி பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். எதுக்கு எங்க வீட்டுக்கு வரீங்க? இல்லங்க, வெட்டித்தனமா எதுக்கு இன்னொரு வீட்டுக்கு வாடகை கொடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரே வீட்டுல 1/2 ஷேர் பண்ணிக்கலாம்ல. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நல்ல வேலை அவன் வீட்டை மட்டும் 1/2 கேக்குறதோட நிறுத்திட்டான். எழுந்திருச்சு வாங்க, வேற ஏதாவது கேட்க போறான். அதாகப்பட்டது மகாஜனங்களே.